ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த ஜெயஸ்ரீ அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து வந்த நிலையில் 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2019ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். 2019ஆம் ஆண்டில் பண்டாரவளை என்ற இடத்துல ஒரு ரவுண்ட் அபவுட் சுற்றுவட்டார பகுதியில் இவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட வாகனத்தில். அந்த நேரம் ஒரு போலீஸ் ஜீப் இவங்களோட வாகனத்தை முந்தி செல்லுது. அந்த நேரத்தில் உண்டான ஒரு பிரச்சனை தான் 1.5 வருஷ ஜெயிலுக்கு இவர் போகிறதுக்கான ஒரு வழிவகுத்திருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த போலீஸ் ஜீப் இவங்களை முந்தி போய்க்குள்ள இவங்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வாய் தர்க்கம் ஏற்பட்டு முரண்பாடு ஏற்பட்டு அந்த 2 போலீஸ் அதிகாரிகளை இவர் அச்சுறுத்தி தடுத்து வைத்து உடல் ரீதியான காயங்களை உண்டு பண்ணி இப்படி நிறைய விஷயங்களை செய்தபடியால் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ மேலே சுமத்தப்பட்டு விசாரணைகள் நடந்து வந்த நிலையில்தான் கைதாகி இப்பொழுது 1.5 வருஷ சிறை தண்டனை அனுபவிக்கப் போகின்றார். இப்போ பரபரப்பாக இலங்கையில் பேசுபொருளாக இருக்கிற ஒரு செய்தி தான் இந்த தேவிநுவர பகுதியில் எசலப்பெரகராவில் காவடியாட்டம். இன்றைக்கு 28ஆம் திகதி நடக்க இருந்த காவடியாட்டம் நடக்கக்கூடாது என்று சொல்லி போலீஸ் அதிகாரி சொன்ன நிலையில் நேற்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. விசேட கூட்டம் ஒன்றை நடத்தி, அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு 28ஆம் திகதி என்ன நடந்தாலும் அந்த காவடியாட்டம் நடந்தே தீரும் என்ற மாதிரியாக. என்னத்துக்காக ஒரு போலீஸ் அதிகாரி இந்த காவடியாட்டத்தை நிறுத்த வேண்டும், ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னவர் என்றால், பாதாள குழு விடுத்த மிரட்டல் தான் காரணம். துப்பாக்கி சூடு நடத்துவோம், இது நடந்தால் பெரிய பிரச்சனை உண்டாகும், உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றவாறாக ஒரு நிலைமை இருந்தபடியாத்தான் போலீஸ் அதிகாரிகள் இதை நடத்தக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எசலப்பெரகராவில் இந்த காவடியாட்டம் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையுமே பாரம்பரியமாக கலாச்சார முறைப்படி நடக்கிற ஒரு விஷயம். தொடர்ச்சியாக அதே கலைஞர்கள் அதில் காவடியாட்டம் ஆடி வாரவங்க நிறைய கோயிலுக்கு வாராக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கல பாதாள குழுக்கள் 2 குழுக்களுக்கு இடையில் இருக்கிற போட்டி மோதல் காரணமாக அவங்க இந்த ஒரு கலை கலாச்சார நிகழ்ச்சிக்குள்ள உள்நுழைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு பாதாள குழு சொல்லியிருக்கிறது, தங்களுடைய நடன கலைஞர்கள் தான் இங்கே காவடியாட்டம் ஆட வேண்டும், இல்லாட்டி பிரச்சனை வரும். இப்படி நிறைய பிரச்சனைகளை முன்வைத்து கடும் வாக்குவாதங்கள் போய் ஒரு அச்சுறுத்தல்கள் வந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை வேண்டாம் என்று சொல்லி, ஏனடா பொதுமக்களுக்கு இது பாதுகாப்பில்லை, அதில் காவடியாட்டம் ஆடுபவர்களுக்கு அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல் சொல்லி நிறுத்தப்பட்ட நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கடும் போலீஸ் பாதுகாப்பு மட்டுமல்ல, விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள், ஆளும் கட்சி அமைச்சர்கள் என்று நிறைய பேர் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கை கலாச்சார நிகழ்ச்சிகளை தீர்மானிப்பது பாதாள குழுக்கள் இல்லை, இதை தீர்மானிக்கவோ அல்லது கலாச்சார கலை நிகழ்வுகளுக்கு தடை போடுறதுக்கோ பாதாள குழுக்களுக்கு இடமளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் சந்தன சூரியராட்சி என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், உளவுத்துறை தகவல்கள் கிடைத்தும், உங்களுக்கு முதலே தெரியும், இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கட்டும், பல விஷயங்களாக இருக்கட்டும், உளவு தகவல்கள் கிடைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காதபடியாத்தான் அதை சாதாரணமாக கடந்து சென்று இது பொய்யாக இருக்கும், சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காதபடியாத்தான் பெரிய பிரச்சனையை வெடித்து நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டது. அப்போ இதுக்கும் உளவு தகவல்கள் கிடைத்தும் அதை சரியாக பகுப்பாய்வு செய்து உரிய முன்னாயத்தங்கள் நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அது வரலாற்று பிழையாக மாறிவிடும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரே சொல்லியிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாகவும், அனுர அரசாங்கத்தை தவிர ஏனைய அனைத்து தரப்பினரும் இந்த தேசிய பாதுகாப்பு இல்லாத சூழலை உணரக்கூடியவாறு இருக்கின்றது. ஏனென்றால் இப்போ துப்பாக்கி சூடுகள் அதிகரித்து வருது, கொலைகள் அதிகரித்து வருது, மிரட்டல்கள் அதிகரித்து வருது. இப்படி இருக்கல இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லியிருக்கிறார். அதோட முக்கியமாக பாதாள குழுக்கள் ஒரு கலை கலாச்சார நிகழ்வுக்குள்ள உள்நுழைந்து அதை தீர்மானிக்கிறதோ, மிரட்டல் விடுத்து போலீஸ் அதிகாரிகள் அதை நிறுத்துவதற்கு முடிவு எடுக்கிறார்கள். அதாவது பாதாள குழுவுக்கு பயந்து இவர்கள் நிகழ்ச்சியையே நிறுத்துவதற்கு முடிவெடுக்கிறார்கள். ஒரு கலாச்சார நிகழ்வு, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வை நிறுத்துகிறார்கள் என்று சொல்லி இவர் கடுமையான குற்றச்சாட்டை அரசாங்கம் மீது முன்வைத்திருக்கிறார்.
திருகோணமலை சாம்பல் தீவு பாம் பீச் ரிசோர்ட் என்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் செக் குடியரசை சேர்ந்த 2 நபர்களுக்கு சைவ நெறிமுறைப்படி திருமணம் நடந்திருக்கிறது. இந்த செக் குடியரசை சேர்ந்தவர் தான் இந்த திருகோணமலையில் இருக்கிற சாம்பல் தீவில் பாம் பீச் ரிசோர்ட்டோட ஓனர் என்று சொல்லப்படுது. அவர் வந்து செக் குடியரசை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு சைவ நெறிமுறையில் சைவ சமயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது வந்து 10வது திருமணம். வெளிநாட்டவர்கள் சைவ நெறிமுறைப்படி திருகோணமலை இந்த பாம் பீச் ரிசோர்ட்டில் செய்கிற 10வது திருமணம். இதுக்கு முதலே 9 ஜோடிகளுக்கு, வெளிநாட்டு ஜோடிகளுக்கு சைவ நெறிமுறைப்படி திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இங்கே எப்படி இந்த கெஸ்ட் ஹவுஸோட செக் குடியரசு ஓனருக்கு சைவ நெறிமுறையில் இன்ட்ரெஸ்ட் வந்தேன்னு சொன்னால், இவருக்கு யோகாசனம் படிக்க விருப்பம். அப்போ யோகாசன ஆசிரியரோட நல்ல நட்பாக பழகினபடியாக யோகாசனத்திலையும் ஆர்வம் வந்து சைவ நெறிமுறைகளில் அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக இப்படி வெளிநாட்டவர்கள் அவர்கள் ஆசைப்படும் பொழுது அந்த இடத்தை பயன்படுத்தி அந்த யோகாசன ஆசிரியரும் வந்து முன்னின்று இந்த திருமணங்களை நடத்தி வைக்கின்றார். இது இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கடைசி மூச்சு இருக்கும் வரை அன்பாகவும் ஆதரவாகவும் எப்பவுமே இருப்போம்னு சொல்லி உறுதிமொழி அளித்து தாலி கொடிக்கு பதிலாக உருத்திராட்ச மாலையை அணிவித்து இந்த திருமணம் நடந்திருக்கின்றது. அதில் அவர்களுடைய குடும்பத்தினரும் அங்கே செக் குடியரசை சேர்ந்த அந்த திருமண ஜோடிகளுடைய குடும்பத்தினரும் அங்கே நின்றதை புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. உலக அளவில் வேகமாக முன்னேறும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு சர்வதேச நிதி நிறுவன முதலீட்டாளர் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி இலங்கை 4ஆம் இடத்தை பிடித்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முன்னேற்றம் அடைந்து வரும், அதாவது வேகமாக முன்னேற்றம் அடைந்து வரும் நாடுகளில் 1வது இடத்தை பிடித்தது வியட்நாம், 2வது பெலிஸ், 3வது மொசாம்பிக், 4வது இலங்கை. கொழும்பு போர்ட் சிட்டியில் சீனாக்காரர் 2 குழுக்களுக்கு இடையில் நடந்த ஒரு கலவரம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. ஒரு சீனா பாதாள குழுக்கள் இலங்கைக்குள் நுழைந்து விட்டதாகவே ஒரு கடுமையான ஒரு பேசுபொருளாக இந்த விஷயம் இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால், அதில் 3 பேர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கல ஹயஸ் வேனில் வந்த 20 பேர் வந்து அவங்கள துப்பாக்கியை காட்டி மிரட்டி அச்சுறுத்தி அவங்கள அடித்து துவைத்து 3 பேரையும் கொண்டே வேறு இடங்களில் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு நபர் உயிரிழந்து அவர் அந்த சடலத்துக்கு மேலே கல்லாலை எல்லாம் மூடி விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. இதில் அந்த உயிரிழந்த நபர் சாதாரண ஒரு நபர் இல்லை, சீனாவை சேர்ந்த கணனி மோசடியோடு தொடர்புடைய நபர். சட்டவிரோதமாக பல கோடி ரூபாவை சம்பாதித்த கணனி மோசடியுடன் தொடர்புடைய ஒரு நபர். கணனி மோசடியுடன் தொடர்புடைய நபர் என்றாலே தெரியும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழித்திருப்பார் என்று. காரணம், கணனி ஊடாக உள்நுழைந்து நிறைய பேரோட பணத்தை ஒன்லைன் மூலமாக மோசடி செய்வதுதான் இவர்களின் வேலை. அண்மை காலமாகவும் வெளிநாடுகளிலிருந்து, முக்கியமாக இந்த சீனா நாட்டிலிருந்து தான் இலங்கைக்கு வந்து இங்கே ரூம்ஸ் எடுத்து, கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து, ஹோட்டல்ஸ் எடுத்து தங்கியிருந்து அவங்களுடைய கணனி, லேப்டாப், அதோட தொலைபேசி, சிம் அட்டைகள், அது இதென்று சொல்லி நிறைய பணத்தோடு எல்லாம் கைதாகி நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள இந்த போர்ட் சிட்டியில் நடந்த இந்த கொலை சம்பவம் ஒரு மர்மமான சம்பவத்துக்கு பின்னால் கணனி மோசடி தொடர்புடைய ஒரு பெரிய ஒரு போட்டி காரணமாகவும் அதில் பழிவாங்கல் முயற்சியாகவும் தான் இந்த கொலை நடந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட 3 பேரை இப்படி அடித்து துவைத்தவர்கள் 20 பேர் என்று தெரியும். அந்த 20 பேரில் 8 பேர் இதுவரைக்குமே கைதாகி இருக்கிறாங்க. அதில் 3 பேர் ஏற்கனவே நாட்டை விட்டு தப்பி ஓடியதாகவும் சொல்லப்படுது. அவர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கைகள், விரிவான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. ஒரு ஓக்கி டோக்கி, தொலைபேசி, சிம் அட்டைகள், துப்பாக்கி என்று சொல்லி நிறைய விஷயங்களும் இந்த சீனாக்காரரிடமிருந்து இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய பொருட்கள், சான்று பொருட்களாக இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கு.